வணக்கம் நண்பா. டிஎன்இபி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். 64,000 காலி பணியிடங்களை நிரப்புக. மாநிலம் முழுவதும் மின் ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டம். 64,000 பணியிடங்களை நிரப்பக் கோரி வெள்ளி என்று ஜூன் 28 மாநிலம் முழுவதும் மின் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். இது தொடர்பாக தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் பொதுச் செயலாளர் எஸ் ராஜேந்திரன் சென்னையில் வியாழன் அன்று ஜூன் 27 செய்தியாளரிடம் கூறியதாவது: தமிழகத்தில் 3 கோடி வீடு மற்றும் வணிக இணைப்புகளும் 30 லட்சம் விவசாய மின் இணைப்புகளும் உள்ளன. திமுக அரசு பதவி ஏற்ற பிறகு 1,50,000 விவசாய மின் இணைப்புகளை வழங்கியுள்ளது. தற்போது வாரியத்தில் ஆரம்ப கட்ட பணியிடங்கள் உள்ளிட்ட 64,000 காலி பணியிடங்கள் உள்ளன. அடுத்த 2 ஆண்டுகளில் மேலும் 8,000 பேர் ஓய்வு பெறும் நிலை உள்ளது. காலி பணியிடங்களால் களப்பிரிவில் ஊழியர்கள் கூடுதல் பணிச்சுமையோடு பணி செய்கின்றனர். ஒப்பந்த ஊழியர் முதல் மின்பாதை ஆய்வாளர் வரை தினசரி விபத்திற்கு உள்ளாகின்றனர், உயிரிழக்கின்றனர். திமுக அரசு 3 ஆண்டுகளாக காலி பணியிடங்களை நிரப்பாமல் உள்ளது. தேர்தல் அறிக்கையில் கூறியபடி ஒப்பந்த ஊழியர்களை கூட நிரந்தரம் செய்ய மறுக்கிறது. பணியிடங்களை நிரப்புவது குறித்து சட்டமன்ற மானிய கோரிக்கையில் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். இதற்கு மாறாக ஒன்றிய அரசு உதவியோடு 500 பட்டய பொறியாளர்களுக்கு டிப்ளமோ ஓராண்டு பயிற்சி அளித்து பயன்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஏற்புடையதல்ல. மேலும் 4,000 மெகாவாட் மின் உற்பத்தி பசுமை மின்சாரம் தனியாரிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். நிரந்தர ஊழியர்களை நியமிக்காமல் விட்டால் படிப்படியாக மின்சார வாரியம் தனியார் மயமாகும். எனவே காலிப்பணிகளை நிரப்ப வேண்டும். அரசு உத்தரவாதத்துடன் கூடிய புதிய ஊதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். மின் வாரியத்தை மேலும் பிரிக்க வகை செய்யும் அரசாணைகளை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூன் 28 இன்று வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகங்கள் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஜூலை 9 அன்று சென்னை தலைமை அலுவலகம் மற்றும் மேற்பார்வை பொறியாளர்கள் அலுவலகங்கள் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டமும் நடைபெறும். இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது அமைப்பின் தலைவர் தி. ஜெய்சங்கர், பொருளாளர் வெங்கடேசன், துணை பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன், பொறியாளர் அமைப்பின் பொதுச் செயலாளர் அருட்செல்வன் ஆகியோர் உடனிருந்தனர். இதை போன்ற டிஎன்இபி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள், ஜாப் வேகன்சி செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.